பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு கரு நாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். திரு நாகராஜன் வணக்கம். மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார், மறுபடியும் பாசிசம் பாயாசம் இது அதே விஷயங்களை சொல்றாரு. திரு விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு பற்றி உங்கள் பார்வை? அவருடைய கருத்து, அவங்களோட நிறைய ஆலோசகர்கள் எல்லாம் கை கொடுத்திருக்கிறாங்க. எல்லாம் ஆலோசனை பண்ணி தான் அவங்க பேசுவாங்க. அவங்க பலம் என்ன பலவீனம் என்ன என்கிறதெல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ணணும். இது எதையும் உறுதியா இப்ப அவரு சொல்ல முடியாது. இந்த படம் ஜெயிக்கும், இந்த படம் ஜெயிக்காதுன்ன மாதிரி இந்த அரசியல்ல அவங்க எப்படிலாம் மக்கள் கருத்தை கொண்டு போறாங்க. குறிப்பிட்ட காரணத்துக்கு எந்த காரணமும் இல்லாமையோ காரணத்தை வச்சோ யாரும் எழுத்து பேசுறதோ அவங்க கொள்கைகளுக்கு எதிராக பேசுறதே இல்லை. ஏதோ பேசுறாரு, அவருக்குன்னு ஒரு இளைஞர்கள் இருக்காங்க, கட்சி தொடங்கி இருக்கிறாரு. போக போகதான் அவங்க செல்வாக்கு என்னங்கிறது மக்கள் நிர்ணயம் பண்ண போறாங்க. என்னுடைய கட்சியினுடைய நீங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் செட்டிங் பண்ணி ஹேஷ்டேக் போட்டு விளையாடுறீங்களாமே? ஹேஷ்டேக் போடுறது விளையாடுறதான்னு தெரியல. அவங்களும் இதுக்கு இடையில அவங்க கட்சிக்காரங்களும் ஹேஷ்டேக் போட்டதான் மறந்துட்டாரு. அதையும் குறிப்பிட்டார். அதே தினத்துல நாங்க ஹேஷ்டாக் போறோம், அவங்க போறோம், இவங்க எதுக்கு இடையில ஹேஷ்டாக் போட்டாங்க. அவங்களும் நாங்களும் இருக்குன்னு காட்டுறதுக்காக ஹேஷ்டாக் போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு பெரிய தலைவரை இவங்க இப்படி கெட் அவுட்னு சொன்னதுனால நம்ம பதிலுக்கு போட வேண்டியதாச்சு. அது இடத்துல ஒரே நாள 1 மில்லியனை தாண்டி வேற லெவல்ல போச்சு. அது எல்லா மக்களுக்கும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இது மத்த எல்லாருடைய செயல்கள் திட்டங்கள் எல்லாமே வேடிக்கையானது, விளையாட்டானது. இவங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. இது உண்மை இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் 2 பேருக்கும் ஒரு காமன் அஜெண்டா இருக்கு அப்படிங்கறத அவரு மறைமுகமா சொல்றாரா? அவர் நீங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம், வேற யாரையும் உள்ள விட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செய்றீங்களா? ஒருவேளை பாஜகவினுடைய எதிர்ப்பு திமுக மீது அந்த அளவிற்கு அதிகமா இருக்குன்னு விஜய் அவர்கள் அதை உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அது எப்பொழுதுமே நம்ம செயல்பட்டு தான் இருக்கோம். எந்த கட்சி டிஎம்கே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு இங்க ஃபைல் வெளியிட்டாங்க, அப்ப அதுவும் பேசி வச்சுட்டு தான் வெளியிட்டாங்களா? ஒவ்வொரு முறையும் திமுகவினுடைய தவறான செயல்பாடுகளை, மக்கள் விரோத செயல்களை பாஜக தொடர்ந்து கண்டிச்சிட்டு இருக்கேன். இந்த ஹேஷ்டாக் மட்டும் தான் இப்ப நடைமுறையில் நமக்கு பார்த்தாங்களா? அப்ப இத்தனை வருஷமா திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு எந்த அளவுக்கு ஆளுங்கட்சி மீது நம்ம மக்கள் விரோத போக்கை கண்டித்துக் கொண்டிருக்கிறோம், அதை குறித்து போராட்டங்கள் நடத்துகிறோம் என்பதெல்லாம் திரு விஜய் அவர்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும். அவங்க கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கட்சி பலம் பலவீனம் என்பதெல்லாம் மக்கள் நிர்ணயிக்கிறது. அவங்க கட்சி முன்னேற அவங்க உழைப்பாங்க, பாஜக முன்னேற நாங்கள் உழைப்போம். அவ்வளவுதான். ரைட், பொறுத்து பார்க்கலாம். நன்றி திரு கரு நாகராஜன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.